Pigeon Island Diving Center. ஹாய் வணக்கம். திருகோணமலையில் இருக்க மிக பிரபலியமான பீச் தான் ட்ரிங்கோடவுன் பீச். அந்த பீச்சோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஐலண்ட் தான் நேவி ஐலண்ட். ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இருக்க குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த குட்டி ஐலண்டை பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளை தண்ணிக்குள்ளே கொட்டியிருக்காங்க. பட் அது கொட்டியிருக்காங்களா இல்லை யாராவது இங்கேருந்து வந்திருக்கா அதெல்லாம் பற்றியெல்லாம் தெரியாது. நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த ஹைலாண்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ளே நிறைய அழகான கலர்ஃபிஷ், நிறைய காரல்ஸ். இந்த காரல்ஸுகள் தண்ணிக்குள்ளே இருக்கிற கலர்ஃபிஷ் எல்லாம் இந்த கொட்டியிருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு எல்லாமே இறந்து போயிடும். அதால் சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலான்னு. ஓகே, நாங்கள் ரெடி. தண்ணிக்குள்ளே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கடலுக்குள்ள தான் போடுறோம். இப்போ பார்த்துக்கோங்க, இனிமேல் அது போடாமல் கொஞ்சமாக தடுப்பு பண்ணி பார்ப்போம். எவ்வளோ குப்பையாக கிடைக்கும் சார். இருக்கிற இந்த பிளாஸ்டிக்ஸ் பழைய குப்பைகள் எல்லாம் எடுத்தோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ ப்ராப்பராக இந்த விஷயத்தை நாங்கள் செய்யலை. நாங்கள் இப்போ சர்வசாதாரணமாக ஒரு 3 போகிற பேக் அளவில் தான் இந்த குப்பை எடுத்துக்கிறோம். இந்த ஒரு டெக்டரில் ஏற்றுற அளவுக்கு 2-3 டெக்டரில் ஏற்றுற அளவுக்கு இந்த குப்பை இருக்குது. யாரோ கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இல்லாட்டி இந்த கடலில் தர வழியில் வீசுப்பட்ட ஐஸ்கிரீம் பேக்ஸ், மற்றது பியர் டீன், எம்டி பியர் டீன் கப்புகள் எல்லாமே கடலுக்குள்ளே நிறைய கிடைக்கும். நான் இது ஒரு ப்ராஜெக்டாக செய்திருக்கிறேன். உங்களோட ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன். Island Diving Center.